ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த கல்யாண மாலையை தான் ரெசன் ஃப்ரேமாக ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெசனில் நம்ம ஃப்ளார்ஸ்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணும் போது லைஃப் லாங் நம்ம கூடயே அந்த ஃப்ளார்ஸ் இருக்கும், எதுவுமே ஆகாது. நான் இப்போ டோட்டலாக ட்ரையான ஒரு கல்யாண மாலை தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. கல்யாண மாலை உங்களுக்கு ட்ரை ஆகலைன்னா நீங்கள் சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு தான் அந்த ஃப்ளாரை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும். ட்ரை ஆகலைன்னா இது எனக்கு இப்போ நல்லா ட்ரை ஆகியிருக்குன்ற இப்போ தனியாக நான் சிலிக்கா ஜெல்லாம் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ண வேணாம். இந்த மாதிரி கல்யாண மாலை இருக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளார்ஸாக அந்த பெட்டல்ஸ்லாம் பியாமல் ஓரளவுக்கு நல்ல ஃப்ளாராக இருக்கிறத நம்ம தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ரேம் பண்ணுறதுக்காக 8 inch ரவுண்டு இர்ரெகுலர் எட்ஜஸ் மோல்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா செல்லோ டேப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். நம்ம எந்த ரெசன் ஃப்ரேம் பண்ணனாலும் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும், அந்த டஸ்டெல்லாம் எதுவுமே இல்லாமல். நான் இப்போ ரெசன் 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மைக்கா பவுடர் அண்டு பிக்மெண்ட், ஒயிட் பிக்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஷைனிங் எஃபெக்ட் வேணுன்றதுக்காக நான் மைக்கா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதாவது ரெசன் பபிள் பஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, அது நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அப்போ தான் பபிள் இல்லாமல் வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மிக்சரை ஒரு பாதி லேயருக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாதி நான் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் விட போகிறேன். இப்போ பாதி நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டோன்னே இப்போ அந்த கல்யாண மாலையில் இருக்க நல்ல ஃப்ளார்ஸ்லாம் நான் கொஞ்சம் பெட்டல்ஸ் மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி நான் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை லைனாக நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறதுக்காக நான் 250 GSM ரெசின் கோட்டட் ஃபோட்டோ பேப்பரில் நான் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபோட்டோஸை. அண்ட் தென் நான் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் நேம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எப்படி நீங்கள் பிரிண்ட் பண்ணணுன்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஃபைனல் லேயர் நம்ம ரெசன் ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ளாரில் ஊற்றும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோன்னா நம்மளுக்கு அந்த பெட்டல்ஸ்லாம் மூவ் ஆகாமல் இருக்கும், அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஃப்ரேமில் எந்த கேப்பும் விடாமல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நம்ம ரெசன் ஊற்றிடணும். இப்போ ஈவனாக எல்லா இடத்துலையும் ரெசன் நம்ம ஊற்றுற மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம ஓவர் நைட் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடலாம். இதை இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ட்ரை ஆனதும் இப்போ நம்ம மோல்ட்லேருந்து டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரெசன் ஃப்ரேம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஒயிட்டு ஒரு சைடு ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் வச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசன் ரிலேட்டட் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.